இப்ப இவனுக்கு என் கையை கடிக்கலைன்னா அவனுக்கு மனசே ஆறாது. கண்ணுக்கான சாப்பாடுன்னா இதை தாங்க சொல்லணும். ஆக்சுவல் கலர் இதை விட இவனுக்கு பெட்டரா வரும். ரொம்ப லைட் டோனா இருக்கான், இன்னும் பியூட்டிஃபுல்லா இருப்பான், ரொம்ப அழகா இருப்பான், டீட்டெயிலா இருக்கும். மார்க்கிங்லாம் செதுக்கின மாதிரி இருக்கும். ஏதோ பிளேடு வச்சு நான் சுரண்டி வச்ச மாதிரி இருக்கும். அதெல்லாம் பண்ண மாட்டேங்க நானு. ரொம்ப அவ்வளோ அழகா இருப்பான். GBF1 தான் சரிங்களா. GB லைனேஜ் போலிங் போறது பாருங்க, அந்த பாடி ஷேப் பாருங்க, ஃபின்னேஜ் கரெக்டா ரேப் ஆகி முடியறது பாருங்க. எங்க இருக்கேன் அப்படின்னா என்னோட ஃபார்ம்ல இருக்கேன். சொல்லும் போதே நல்லா இருக்கு. ஓரளவுக்கு வந்து வேலை முடிஞ்சிருக்கு. சின்னதாக உங்ககிட்ட காட்டலான்னு சொல்லிட்டு தான். செவர்லாம் எழுப்பியாச்சு, மேலே வந்து தளமும் போட்டாச்சு. ஸோ எலக்ட்ரிக் வேலை, பிளம்பிங் வேலை, பூசுகிற வேலை, இது ஃபார்முன்றதுனால அந்த வேலை தான் இன்னும் டைம் இழுக்கும். நிறைய விதமாக பிளம்பிங்லாம் யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 1.5 மாசத்துல வந்து இதே இடத்துல ஃபிஷ் டேங்க்லாம் இந்த பக்கம் இருக்கும், லைட்லாம் போட்டுட்டு இங்கே நின்று நான் பேசுவேன். நல்லா இருக்குமே, பார்க்கலாம். ஃபார்ம் கண்டிப்பாக வந்து நான் ஓனாக உற்பத்தி இங்கே பண்ணுவேன், அதனால தான் ஃபார்ம்னு சொல்கிறேன். ஸோ ப்ரீடிங்குமே வந்து பண்ணுவேன். கம்ப்ளீட்டாக ப்ரீடிங் கிடையாது, ஒரு 10% தான் நான் உற்பத்தி பண்ணுறது இருக்கும். ஸ்டில் ஃபார்முன்னு சொல்ல தான் ஆசை, அதில் தான் தொடங்கணும்னு சொல்லி பீட்டா ப்ரீடிங்லாம் அதில் தான் ஆரம்பித்தது. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 12 மீன் மட்டும் வந்து தாய்லாண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். ரொம்ப லிமிட்டடாக செலக்டடாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். மழை வெயில்னு மாறி மாறி வந்து அடிச்சிட்டு இருக்கு, அதனால டீசெண்டாக ரெக்கவர் ஆயிருக்கு, நல்லா வந்து ரெக்கவர் ஆகலை. சரி ஓகே, ஒரு அப்டேட் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இன்னும் ஒரு சில ஸ்டாக்குமே வந்து இருக்கு, பழைய வீடியோவில் காட்டாததெல்லாம் வந்து நிறைய ரெக்கவர் ஆகி நல்லா இருக்கு இப்போ. ஸோ ஒரு 20 மீன் பார்ப்போமே என்னென்ன ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. போன டைம் ஒரு 4 மீன் தான் விஐபி கிரேட்ல எடுத்திருந்தேன். எனக்கு மூவ் ஆனது பார்த்தீங்கன்னா அந்த 4 மீன் தான். எது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதோ அதுதான் திரும்ப ஸ்டாக் எடுப்போம். ஸோ செலக்டடாக வந்து எல்லாமே நல்ல விஐபி கிரேட்ஸாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் ரிவர்ஸில் போவோம் நம்ம. ஸோ அஃபோர்டபுள் ஃபிஷஸ்லேருந்து விஐபி கிரேட் அந்த மாதிரி நம்ம வீடியோவை கொண்டு போகலாம். ஒன்றுன்னா நம்ம பார்க்கலாம். இப்போ என்கிட்ட இருக்கிற ஸ்டாக்ல எது பெரிய மான்ஸ்டர் காக்குன்னு கேட்டிங்கன்னா இவனை தான் சொல்வேன். பயங்கரமான ஹம்ப் இருக்கும், நல்ல பாடி ஷேப்பு, நல்ல பேர்ல் பேட்டர்னு. பட் இவனோட பேஸ் கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். போலிங்குமே வந்து ப்ளூ அண்டு ஒயிட் போலிங்காக வந்து கலந்து தான் இருக்குது. ஸோ இவெல்லாம் வந்து நல்லா அஃபோர்டபுளாக இருப்பான். சைஸ் வந்து 3 இன்ச்சில் வந்தான், இப்போ ஒரு 3.5 இருக்கான். கொஞ்சம் வந்து வளர்ந்துட்டான், என்கிட்ட வந்து நல்லா இருப்பான். டஃப்பாக ஒரு பீஸ் வந்து மான்ஸ்டர் ஹம்பில் நான் வளர்த்து பார்க்கணும், ரொம்ப நல்லா இருப்பான், ராவாக நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பான். ஸோ வளர்த்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இவனை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இவனோட ஹம்ப் வந்து நம்ம எதனா ஒரு ஃபிஷ்ஷு கூட கம்பேர் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா நல்லா தெரியும். இதுலேயே டேங்க்லேயே ஒரு ஃபிஷ் இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா முட்டை மண்டையாக இருப்பான். சரி நம்ம அடுத்து பார்க்கலாமா. இதுவுமே வந்து ஒரு நல்ல மான்ஸ்டருக்காக குட்டி பையனாக இருந்தான், 2 இன்ச்சில் இருந்தான், இப்போ ஒரு 2.5 இன்ச்சு கிட்ட வந்து சைஸில் இருக்கான். ஹம்ப் வந்து நல்லா டவுன் ஆயிடுச்சு. பக்கத்தில் இவன் பார்ட்டிஷனில் வந்து பெரிய மீன் தான் இருக்குது. ஸோ அதை பார்த்து கொஞ்சம் பயத்துலேயே அவன் வந்து கரெக்டாக க்ரூம் ஆக மாட்டான். ஸோ திக்கான மார்க்கிங்கில் ஒரு மான்ஸ்டர் ஹம்பில் உங்களுக்கு ஒரு கம்ஃபா வேணும்னா தாராளமாக எடுத்துக்கலாம். யூஸ்வலாக வந்து மண்டேல மான்ஸ்டர் ஹம்ப் இல்லைன்னா நம்ம மான்ஸ்டர் ஹம்ப்னு சொல்லக்கூடாது. ஆனால் இவனுக்கு மான்ஸ்டர் ஹம்ப் இருந்தது, அதனால தான் நான் சொல்கிறேன். இதுக்கு வரும் ஃபியூச்சரில் அப்படின்னு நான் கண்கட்டி வித்தெல்லாம் சொல்லலை, ஆல்ரெடி இருந்ததுனால சொல்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லானவன், சின்ன பையன் தான், குட்டி மீன். ஸோ சின்னதாக ஒருத்தனை எடுத்து நீங்கள் வளர்த்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இவனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இவன் வந்து கொஞ்சம் யூனிக்கானவன் சொல்லலாம். இவனுக்கு பேக்கில் வந்து ஆரஞ்சு எல்லோ டோனாக இருக்கும், ஃப்ரெட்டில் வந்து ரெட்டாக இருக்கும். அந்த டோன் வந்து யூனிக்காக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த எல்லோ ஆரஞ்சு பேக்கில் தெரிய மாட்டுது. ஸோ டிஃப்ரெண்ட்டான டோனில் வளர்க்கணும். அந்த டைலில் கூட பாருங்கள், இவனோட அந்த பேட்டர்ன்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இவனை நான் கொஞ்சம் க்ரூம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன். ஸ்டில் க்ரூமும் பண்ணுறேன், யாராச்சும் கேட்டாலும் வந்து நம்ம இவனை கொடுக்கலாம். வித்தியாசமான கலர் டோனில் ஒருத்தனை வளர்த்து பார்க்கணும்னா தாராளமாக இவன்கிட்ட வந்து நீங்கள் போகலாம். ஸோ இவனுமே வந்து ஒரு திக்கான மார்க்கிங்கில் டஃப்பான கம்ஃபா. இவன் வந்து ரொம்ப நாளாக ஹம்ப் டவுன்லேயே இருந்தான். இவனை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடி பண்ணி ரெக்கவர் பண்ணி பக்காவாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இவனுக்குமே நல்ல ஒரு டியூவல் டோனு மார்க்கிங் வந்து நல்லா டாமினேட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு இவனோட கலரேஷன் வந்து அந்தளவுக்கு தெரிய மாட்டேது. நல்லா க்ளோஸ்அப்பாக போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கேமராமேன் க்ளோஸ்அப்பாக போக சொன்னால் மீன்குள்ளே போயிடுவார் நினைக்கிறேன். ரைட், நம்ம அடுத்த மீன் பார்க்கலாம். இவன் ஒரு நல்ல அழகான டியூவல் டோனு. கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா கலரேஷனும் மார்க்கிங்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் பாடியில்.
இந்த அளவுக்கு இவனால கலர் பம்ப் பண்ணி காட்ட முடியுதுன்னா அந்த அளவுக்கு இந்தியன் வாட்டர்ல வந்து நல்லா செட்டில் ஆயிருக்கான். ஹீட்டர் இல்லாத டேங்க்ல தான் இவனை போட்டு வச்சிருக்கேன். ஹம்ப் வந்து ரொம்ப இதோட வந்து பெட்டரா தான் இருக்கும். இப்போ டிராப் ஆயிருக்கு. ஹம்ப் இருக்க கிளிப்பிங்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு வேணா சைடில் ஆட் பண்றேன். பியூட்டிஃபுல்லா இருப்பான். ரொம்ப அழகான பீஸு. இவெல்லாம் நல்ல அழகா க்ரூம் பண்றவங்க கைக்கு போச்சுன்னா இவனை சூப்பரா வந்து நீங்க வளர்த்து கொண்டு வரலாம். இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு டியூல் டோனு. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல மார்க்கிங்கு. இதுவுமே பழைய மீனுன்றதுனால செட்டில் ஆயிருக்கான். இவெல்லாம் ஹீட்டர் இல்லாத டேங்க்ல தான் இருக்கான். நான் எந்த மாதிரி விட்டுருக்கேன்னா, இப்போ இந்த டேங்க்ல பாத்தீங்கன்னா ஹீட்டர் போட்டிருக்கேன் சரிங்களா. ஹீட்டர் இருக்க டேங்க்ல சின்ன சின்ன பார்ட்டிஷனு. எந்த டேங்க்ல என்னால ஹீட்டர் தர முடியலையோ அங்க வந்து நான் நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருப்பேன். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். இவனுக்குலாம் ஹீட்டர் போடாம வச்சிருக்கேன். ஏன்னா புது மீன்லாம் ரெக்கவர் ஆகணும் அப்படின்றதுனால இந்த கிளைமேட்டுக்கு அவனுக்குலாம் ஹீட்டர் தேவை. ஸோ அவனுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுத்து செட்டில் ஆகிறதுக்காக ஹீட்டர் போட்ட டேங்க்ல வச்சிருக்கேன். ஸோ அழகா இருப்பான். யார் வேணுமோ இவனை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இவன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பான். இவனோட மார்க்கிங்கே வந்து பாத்தீங்கன்னா ப்ளூயிஷ் ஒயிட்டா இருக்கும். அப்படியே கிளிட்டர் ஆகும் இவனோட மார்க்கிங்கு. அவ்வளோ அழகா இருக்கும் இவனோட மார்க்கிங்கு. பர்சனல் க்ரூமிங் எடுத்து வச்சேன். இப்போ ஏன் இவனை கொண்டு வரேன்னா, சரி இன்னும் ஒரு சில மீன்லாம் வந்திருக்கு நான் சொல்றேன். F1s வந்து எடுத்திருக்கேன். F1ல இருந்து ஒன்று போவோமே, கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் போவோமே, F2வே வளர்த்துட்டு இருக்கோம், F1க்கு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஒன்று க்ரூம் பண்ணலான்றதுக்காக தான் இவனை நான் சேலுக்கு கொண்டு வரேன். ஸ்பெஷலா நல்லா இவனை வந்து க்ரூம் பண்ண எப்படி ஷைனா வரான் பாருங்க. நல்ல ஒரு சூப்பர் விஐபி. இதெல்லாம் வந்து நான் கையில பிடிச்சி உங்களுக்கு நல்ல டீட்டெயிலா காட்டணுன்றனால கையில பிடிச்சி காட்டுறேன். டேங்க்ல விடுறப்ப இன்னும் அழகா இருப்பான். மெயினா இந்த ரெட்டு வந்து பிரச்சனை கிடையாது. நமக்கு ரெட்டு எப்பயுமே கலர் நல்லா காமிச்சிரும். எல்லோஸை மெயின்டைன் பண்றது தான் கஷ்டம். இதெல்லாம் நல்ல எல்லோ இவனுக்கு. ஸோ இப்போ கையில பிடிச்ச அந்த பயத்துல வந்து இவன் காட்ட மாட்டான் கலரேஷன். அழகா இருப்பான். ஃபேஸ் மார்க்கிங் எல்லாமே நல்லா இருக்கும். இவன்லாம் நல்ல க்ரூமர்ஸ் எடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ரைட், நம்ம அடுத்த மீன் பார்க்கலாம். F1 சொல்லிட்டேன், அதனால F1ல இருந்தே போகலாம். நான் எடுத்த ஸ்டாக்லயே வந்து குவாலிட்டியான பீஸ்னா இவனை தான் சொல்லுவேன். இப்போ இந்த ரூம்ல இருக்கிறதுலையும் சரி, இல்லை லாஸ்ட் ஷிப்மெண்ட் கூட நீங்க கம்பேர் பண்ணாலும் சரி, இவன் தான் நான் எடுத்ததுலேயே வந்து ஒரு பெஸ்ட். F1 இவன், F2 கிடையாது. ரொம்ப காம்பேக்டா எல்லாமே வந்து அப்படியே முடிஞ்சிருக்கு. இன்னும் ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கான். அம்ப் வந்து பம்பே ஆகல. ஒரு நல்ல டியூல் டோன். F1s வந்து நிறைய பீஸ் இருக்கு. ஒரு 2 செலக்டடா எடுத்தேன். இன்னொருத்த வந்து இன்னும் ஸ்ட்ரெஸ்ல இருக்கான், அவன் ரெக்கவர் ஆகல. அவனை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல இவனை மட்டும் பார்க்கலாம். சூப்பரா இருப்பான். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருப்பான். ஒயிட் ஐ அது எல்லாமே அந்த போலிங் போறது பாருங்க. அந்த பாடி ஷேப் பாருங்க. ஃபின்னேஜ் கரெக்டா ரேப் ஆகி முடியறது பாருங்க. பக்காவா இருப்பான். இப்படி ஸ்டாக் வந்தாதான் எனக்கு எடுக்கிறப்பே நம்ம ரொம்ப பார்த்து எடுப்போம். ஆனா தாய்லாந்துல வந்து அவங்க கலர் கிரேட் பண்ணி லைட் போட்டு தான் காட்டுவாங்க. கண்ணால பார்த்தாதான் நம்புவேன் நான் குவாலிட்டியை. வீடியோலயே பார்த்தேன், அவ்வளவு அழகா இருந்தாலும் கண்ணில் அப்படி பாக்குறப்பதான் ஒரு பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் இவனை பாக்குறப்ப. சூப்பரான விஷயம். ஆனா இவன் மொத்தம் இதே மாதிரி என்கிட்ட 4 F1 இருக்கு. 4மே வந்து இந்த டேங்க்ல போட்டேன். அதான் வலைய போட்டு எடுத்ததுனால தான் அழுக்கெல்லாம் பறக்குது. ரொம்ப அக்ரெசிவா அடிச்சுக்கிறானுங்க. அதனால 2 மீனை வந்து நான் எடுத்துட்டேன். அச்சஸில் இதே மாதிரி டியூல் டோன்ஸ்ல இருப்பானுங்க. பேபிஸ் தான், 1.5 இன்ச் தான் சைஸ். குட்டி குட்டி பையனுங்க. உங்களுக்கு டியூல் டோன்ல F1 வணக்கம். இதே மாதிரி தான் எல்லாமே ஹெட் மார்க்கிங்கோட இருக்கும். நோஸ் மார்க்கிங்கோட ஒருத்தர் இருக்கான். அவனை தான் எனக்கு வளர்க்க ஆசையா இருக்கு. ஸோ ரொம்ப பெர்ஃபெக்ஷனோட அடிச்சுக்கிறானுங்க. இருங்க, நான் உங்களை கையில பிடிச்சு காட்டுறேன். இங்க கொஞ்சம் வெளிச்சம் கம்மியா தான் இருக்கு. ரொம்ப நல்ல ஷேப்பா இருப்பானுங்க. ஹம்ப் 1.5 இன்ச்லயே வந்து நமக்கு பாப்பா இருக்கு. இந்த மாதிரி ஃபிஷஸ்க்கு வந்து பெரும்பாலும் பாடியோட சேர்ந்த மாதிரி தான் ஹம்ப் வரும். ரொம்ப அந்த மான்ஸ்டர் காக் மாதிரிலாம் வந்து நீங்க எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப அவ்வளோ அழகா இருப்பான். GBF1 தான் சரிங்களா. GB லைனேஜ் ஜிபியா வந்து டேர்ன் ஆவான்றது கேரண்டியா சொல்ல முடியாது. நம்ம க்ரூம் பண்ணி தான் பார்க்கணும். எக்ஸாக்டா இதே மாதிரி என்கிட்ட 4 பீஸ் இருக்கானுங்க. அந்த கண்ணு கிட்ட மார்க்கிங்லாம் பாருங்க. ஃபேஸ்ல நல்லா இருக்கும். ஹெட்லயுமே மார்க்கிங். ஓடிட்டான். ஸோ ரொம்ப இவனுங்க டஃப்பா இருக்கானுங்க. கையில பிடிக்க முடியல. அந்த மீன் செட்டில் ஆனோன்னு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதே மாதிரிதான் ரொம்ப பஞ்சியா 4 மீனுமே அழகா இருக்கும்.
இந்த கையிலலாம் பிடிச்சி ஸ்ட்ரெஸ் பண்றதுனால வந்து காட்ட மாட்டுது. பக்கத்துல இருக்க மீன் இவ்வளவு பெரிய மீன்கிட்ட ஃபிளேர் பண்ணிட்டு கலரை பஞ்சி ஆக்கிட்டான். ஸோ எல்லாமே இதே மாதிரி பியூட்டிஃபுல்லான F1s இருக்கு. டீசென்டான பட்ஜெட்ல 5 to 7K ரேஞ்ச் இருக்கு அப்படின்னா F1 டஃபா உங்களுக்கு நல்ல கிரேட் வளர்த்து பார்க்கணும் அப்படின்னா தாராளமா இவனுங்கள்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். வம்புக்கு போற ஆளை பார்த்தியா, அப்படியே நம்ம பக்கத்துல இருக்க மீன் பார்த்துடலாம். இவன் வந்து ஒரு நல்ல மான்ஸ்டர் ஹம்ப், ஹேமர் காக் மாதிரி தெரியுது. பட் இன்னும் ஹம்ப் ஓப்பன் அப் ஆனாதான் எந்த மாதிரி இவனுக்கு வரும் அப்படின்றது தெரியும். ஒரு நல்ல கலரேஷன், பாடி மார்க்கிங், இப்படிதான். இவ்வளவு நேரம் ஃப்ரண்ட்ல இருப்பான், வீடியோ எடுக்கிறனா போய் படுத்து தூங்கிடுவானுங்க. இவனுங்க கையில பிடிச்சாலே கொஞ்சம் அவனுங்களோட சூப்பரா இருப்பான். கலரேஷன், மார்க்கிங் எல்லாமே அவ்வளவு அழகா இருக்கும். சைஸ் வந்து ஒரு 3 இன்ச் இருப்பான், 3.5 கூட இருப்பான். கொஞ்சம் நல்லா சைஸான ஃபிஷ் தான். கம்ஃபாஸ் யூஸ்வலா வந்து நமக்கு 10 இருந்து 12 இன்ச்சஸ் வரும் கரெக்டா க்ரூம் பண்ணோம்னா. ஸோ இவனோட வளர்ச்சி இன்னும் பல மடங்கு இருக்கு. 2 வயசு வரைக்கும் யூஸ்வலா கம்ஃபாஸ் வளரும், 1.5 to 2 வயசு வரைக்கும். இந்த 3.5 இன்ச் மீன் காமிச்சாலே வந்து அது ஒரு பெரிய மீன், வயசான மீன் நினைச்சிடுறீங்க. 3.5 இன்ச் மீனுன்றது ரொம்ப ஒரு யங் ஃபிஷ் தான். இன்னும் அதுக்கான காலம் அதிகமா இருக்கு. ரொம்ப அழகா இருப்பான், டீட்டெயிலா இருக்கும். மார்க்கிங்லாம் செதுக்கின மாதிரி இருக்கும். ஏதோ பிளேடு வச்சு நான் சுரண்டி வச்ச மாதிரி இருக்கும். அதெல்லாம் பண்ண மாட்டேங்க நானு. நல்லா இருப்பான். F1 அடிச்சுக்கிறானுங்க. ஃபிளேர் பண்றதுதான் அதோட அழகே அப்படியே தெரியும். இவ்வளவு ஒரு டர்ட்டி டேங்க்லயே அதோட பியூட்டிஸ் பாருங்களேன். F1க்குலாம் நான் ஹீட்டரே போடுறது கிடையாது, இருந்தாலும் நல்லா சூப்பரா இருக்கானுங்க. இந்த 4 F1மே சின்ன சின்ன பார்ட்டிஷன்ஸ்ல வச்சிருக்கேன், ஹீட்டரே கிடையாது. அவ்வளோ அழகா இருப்பானுங்க. பட் ஹீட்டர் மஸ்ட், என்னால கொடுக்க முடியலன்றதுனால நான் வச்சிருக்கேன். ஸோ ஹீட்டர் நான் கண்டிப்பா போடணும். ரைட், நம்ம அடுத்து பார்க்கலாம். இவன் ஒரு சூப்பரான விஐபி, இன்னும் ரெக்கவர் ஆகல. ஸோ கலரேஷன் வந்து இன்னும் ஃபுல்லா வரலை இவனுக்கு. கையில பிடிச்சேன் அப்படின்னா இன்னும் பயத்துல வந்து கலர் குறைஞ்சிரும். அதனாலதான் அப்படியே பேரட் போட்டு ஃபிளேர் பண்ண வச்சு எடுத்துட்டு இருக்கேன். பியூட்டிஃபுல்லா இருப்பான், ரொம்ப அழகா இருப்பான். நோஸ் மார்க்கிங் வரைக்கும் நமக்கு இருக்கு. உங்களுக்கு நல்ல பாடி கலர் தெரியணும், நமக்கு கலர் தான் மெயின் அப்படின்னா இவனை சூஸ் பண்ணலாம். ஏன்னா பேர்லிங் வந்து ரொம்ப இன்டர்ன்ஸா கிடையாது, நமக்கு பாடி கலரை வந்து நல்லா எடுத்து கொடுக்குது. மார்க்கிங்குமே வந்து நோஸ் பேர்லோட உங்களுக்கு வளர்த்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைனா இவனை எடுக்கலாம். என்னென்ன வித்த காட்டுறான், ஒரு இடத்துல நிக்க மாட்டான்பா, செமையா இருப்பான். இந்த மாதிரி மீனெல்லாம் இப்படி ஃபிளேர் பண்ண வச்சோ இல்லை வீடியோ எடுக்க சொன்னாவோ நான் அப்படியே எடுத்துக்கிட்டே இருப்பேன். இவங்களோட டைமே அந்த ஃபிளாரிங் டைம் தான். அவ்வளோ அழகா இருப்பானுங்க. நம்ம வீடியோல காமிச்ச எல்லா ஃபிஷ்ஷுமே எதுவுமே லைட் இல்லாம தான் எடுத்துட்டு இருக்கோம், வெறும் ரூம் லைட்டு தான். நேச்சுரலா பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு தான் காமிச்சிட்டு இருக்கேன். எனக்கு அதுதான் பிடிக்கும். லைட் இல்லாம இவனுங்களை பாக்குறப்போ ஒரு பியூட்டி இருக்கும், அதை அடிச்சிக்கவே முடியாது. பேரட் போட்டோன்னு கலர் நல்லா எடுத்து கொடுக்குறான். ஆனா ஆக்சுவல் கலர் இதை விட இவனுக்கு பெட்டரா வரும். ரொம்ப லைட் டோனா இருக்கான், இன்னும் பியூட்டிஃபுல்லா இருப்பான். கலர் நல்லா ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம். கிளைமேட் தான் பிரச்சனை. யூஸ்வலா நான் மற்ற ஃபார்முக்கு போறப்ப அவங்க சொல்லுவாங்க கிளைமேட் பிரச்சனைன்னு. நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். அந்த கிளைமேட்டோட பிரச்சனையே மீனை ஓன் பண்றப்பதான் தெரியுது. செம்மையா இருக்கும். ஸோ நல்லா வந்து நமக்கு எல்லாமே உள்ளே வந்து முடியுது. ஸோ ஹம்புமே வந்து பாடியோட சேர்ந்து வந்துடுது. நல்லா டாமினேட் பண்ண மார்க்கிங்ஸு. ஸோ பாடியில வந்து நமக்கு எல்லோ நல்லா ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் பஞ்சே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். போன ஸ்டாக் காமிச்சிருந்தேன்னா நல்லா. ஸோ அதே மாதிரி கலரேஷன் எல்லாமே வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம். சூப்பராக இருப்பான். இவனே கிட்டத்தட்ட F1 மாதிரி நல்ல அமைப்பு. ஆனால் நெக்ஸ்ட் டைம் வரைக்கும் இருந்தானா நான் உங்களுக்கு வந்து கலரேஷன் நல்லா காட்டுறேன். சூப்பராக இருப்பான். எந்த ஒரு லைட்டும் இல்லாமல் ரெக்கவரும் ஆகாமல் இருக்கிறதுனால இவனுக்கு இங்கே இருக்கிற டோன் தெரிய மாட்டுது. இப்போதைக்கு மார்க்கிங் மட்டும் அந்த பியூட்டினஸ் நம்மளால காட்ட முடியுது. நல்ல கிரேட். இவன் ஒரு விஐபி தான். பக்கத்தில் அப்படியே இவனை மாதிரியே அண்ணன் தம்பி மாதிரி இருப்பானுங்க. கொஞ்சம் இவனுக்கு கலரேஷன் நமக்கு நல்லா வெளியே தெரியுது. இவனுமே ரெக்கவர் ஆகலை இன்னும்.
ரொம்ப டஃப்பா இருக்குப்பாண்ணா. அப்படியே பார்த்துடணும். இது இன்னொரு நல்ல விஐபி, பயங்கரமா இருப்பான். இவனுக்கு நல்ல கலர் இப்பயே தெரிய ஆரம்பிச்சிச்சு. இதே கிரேடு தான் பக்கத்துல இருக்க மீனுமே. சூப்பரா இருக்கான்ல. கண்ணுக்கான சாப்பாடுன்னா இதை தாங்க சொல்லணும். காம்பேக்டான நல்ல ஷார்ட்டான மவுத்து, ஹம்ப் இன்னும் பம்ப் ஆகும், டவுனா இருக்கு ஹம்ப். பாடி ஷேப் நல்ல ப்ராடான பாடி, சூப்பரா விழுந்திருக்கானா மார்க்கிங் எல்லாமே. மனசே வரல இவனை இன்னும் எவ்வளவு நேரம் வீடியோ எடுக்க சொன்னா நான் எடுத்துட்டு இருப்பேன். செமையா இருக்கான். இவன் ஒரு நல்ல மான்ஸ்டர் காக் டூயல் டோன் கம்ஃபா. கலரு, பேர்லிங்கு, நல்ல ஷைனு எல்லாமே அவ்வளோ அழகா இருக்கும். இவனுக்கு அந்த டர்போ ஜீன் இருக்கு. ஸோ அதனால அந்த பாடி ஷேப் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகுது. அது மட்டும் மிஸ் ஆகலைன்னா இவெல்லாம் சூப்பர் விஐபி தான். இப்போ இவனை விஐபின்னு சொல்லலாமா? ஒரு சூப்பர் விஐபியான கம்ஃபான்னு கேட்டீங்கன்னா இல்லை. பாடி ஷேப் மிஸ் ஆகுது. ஓவராலா மற்ற எல்லாமே அழகா கவர் பண்றான். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பான். கையில பிடிச்சதுனால பாடியில எல்லோ நமக்கு தெரிய மாட்டுது. நல்ல ரெக்கவர் ஆனா ஹம்ப் இன்னும் நல்லா பெருசா வரும். மான்ஸ்டர் காக்குன்னு நம்ம இவன் சொல்லலாம். இவன்லாம் கண்ணுக்கான தேனி தான் இவன். அப்படியே பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு டியூல் டோன் இருப்பான், பழைய ஸ்டாக் இவன். ஸோ பழைய ஸ்டாக்குன்றனால இவனுக்கு கலர் காட்டலாம். பழைய ஸ்டாக்கு பழைய மீன் நான் சொல்ல வரல. நல்லா ரெக்கவர் ஆகி நம்ம தண்ணிக்கு செட் ஆகிருப்பானுங்க. இவனுக்கு என் கையை கடிக்கலைன்னா அவனுக்கு மனசே ஆறாது. இப்போ இவனோட கலருமே ரொம்ப பயங்கரமா இருக்கும். நல்ல பாடி ஷேப்பு, நல்ல டியூல் டோனு, மார்க்கிங்குமே திக்கா இருக்கும். மர்ஜ் ஆகாம கரெக்டான செப்பரேஷன்ல இருக்கும். கலரேஷனுமே நமக்கு அவ்வளோ அழகா தெரியும். டைலுமே நல்லா ரேப் ஆயிருக்கு. ஹம்புமே பாடியோட வருது. மான்ஸ்டர் காக்காலாம் இவன் வரமாட்டான். ஏஜ் ஆக நல்ல ஹம்ப் வரும். பட் நாட் மான்ஸ்டர் காக். 3 இன்ச் இருப்பான். குட்டி பையன்தான், ஓடிட்டான். ஆக்சுவலா இந்த மாதிரி ஃபிஷஸ் நம்ம கையில பிடிக்கிறப்ப அதுலயே பயத்துல டார்க் ஆயிடுது. பக்கத்துல ஒரு கிளாசிக் கம்பா இருக்கு. யூஸ்வலா ஒரு வேரியேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக கிளாசிக் கம்பா. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. இப்போ கிளாசிக் கம்ஃபாக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அப்பெல்லாம் அதிக கிளாசிக் கம்ஃபாஸ் வரும். 2017-18லாம் இந்த மாதிரியான கலரேஷன் தான் மார்க்கெட்ல குவிஞ்சு கிடக்கும் கம்ஃபானாலே. ஸோ ஒரு வேரியேஷனுக்காக இவனை எடுத்திருக்கேன். நல்லா இருப்பான். ஓடிட்டான். ஸோ கிளாசிக் கம்ஃபா லவர்ஸ் தனி ஃபேன் பேஸ் இதுக்கு இருக்கு. அவங்கெல்லாம் இவனை மாதிரி அழகா ட்ரை பண்ணலாம். ஒயிட் ஐ கிளாசிக் கம்ஃபா. இந்த பக்கம் பாடி மார்க்கிங் நல்லா அழகா இருக்கான். ஓரளவுக்கு எல்லாமே பார்த்துட்டோம். இன்னும் ஒரு 4-5 மீன் மட்டும்தான் இருக்கு காட்டாதது. அப்படின்னா அதுக்கெல்லாம் ஹம்பே இன்னும் பம்ப் ஆகாம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அதெல்லாம் அழகா ரெக்கவர் பண்ணி காமிச்சு கஸ்டமர் கொடுக்கறது தான் பெட்டரா இருக்கும். F1 புதுசா கொண்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அது கஸ்டமருக்காக எடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்ல மாட்டேன். எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அதனாலதான் அந்த ஸ்டாக் எடுத்தேன். அதுல கண்டிப்பா ஒரு மீன் எடுத்து வச்சு அழகா நான் வளர்ப்பேன். என்னன்னா இப்ப ஸ்டாக் நான் எடுக்கிறதுனால கரெக்டா ஒரு டேங்க் ப்ரொவைட் பண்ண முடியல. அவனுங்களை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் பாக்குறேன். அதுக்கு பதில் நல்ல கஸ்டமர் நல்லா வளர்த்தாங்கன்னா சந்தோஷம். இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா இந்த ரூம் ஃபுல்லா இங்க இருந்து டேங்க் ஆரம்பிக்கும். இங்க இருந்து ஃபுல்லா சுத்தி டேங்க் தான் இருக்கும். நான் நிக்கிற இடத்துல மான்ஸ்டர் ஃபிஷ்ஷுக்காக ஒரு 7 ஃபீட் டேங்க்கு. அதெல்லாம் நான் கொஞ்சம் லேட்டராக தான் வைப்பேன். முதல் ஃபார்ம் வேலையை முடிச்சுட்டு மற்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் அப்புறம் லேட்டாக தான். ரைட். ஸோ மீண்டும் அடுத்த ஸ்டாக் அப்டேட்டில் பார்க்கலாம். என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். எவ்ரி டியூஸ்டே டிஸ்பேட்சு. ஸோ நமக்கு மோஸ்ட்டாக நான் வாட்ஸ்அப் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ எதனா மீன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு இருக்கா இல்லையான்னு கேட்டு புக் பண்ணிக்கோங்க. ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஃபுல்லாக ப்ரொஃபஷனல் கொரியர் மூலயமா அனுப்பிச்சிட்ருக்கேன். நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கீழே முதல் கமெண்ட்ல பின் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டாக் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் வீடியோ போகணும்னு நினைச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க.